மனம் வர்சஸ் இதயம், யார் ஜெயிக்க போகிறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நியூ தாட்ஸ் வித் மீ. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு மனம் வர்சஸ் இதயம், யார் ஜெயிக்க போகிறாங்க. சரி சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் இதயம் சொல்கிறத கேட்பீங்களா இல்லை மனசு சொல்கிறத கேட்பீங்களா? உண்மையாக சொல்லணும், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மனசு ஒரு கிளாஸான ஆள் மாதிரி எப்போவுமே கணக்கு போட்டுகிட்டே இருக்கும், லாஜிக் பார்க்கும், இது சரியா, இது லாபமா, இது சேஃபா அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு 1000 கேள்வி கேட்கும். ஆனால் நம்மளுடைய இதயம் அப்படி இல்லை. அது ஒரு ஃபுல் எமோஷ்னல் பேக்கேஜ். அது சந்தோஷமாக இரு அப்படின்னு காரணம் இல்லாமல் அப்படி தான் சொல்லும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, மனசு சொல்லும் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாத, டிக்னிட்டி போயிடும். இதயம் சொல்லும், அட ஒரு மெசேஜ் தானே, போட்டு விடுப்பா. இப்போ கேள்வி, யாரை நம்பணும்? மனசு சொன்னால் பீஸ் கிடைக்கும், ஆனால் இதயம் சொன்னால் தானே ஒரு ஃபீலிங் வரும். இது ரெண்டுமே கேட்காம இருந்தால் அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். உண்மையாக சொல்லணுன்னா, நல்ல வாழ்க்கை அப்படின்னா மனசு சொல்கிறதையும் இதயம் சொல்கிறதையும் கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து தான் நீங்கள் ஒரு முழுமையாக ஆளாக இருப்பீங்க. அதனால் அடுத்த முறை நீங்கள் குழப்பமாக இருந்தால் மனசு சொல்கிறத நோட் பண்ணுங்கள், இதயம் சொல்கிறத ஃபீல் பண்ணுங்கள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசிஷன் எடுங்க. சரி, நீங்கள் எந்த டைப்பு? மனசு சொல்கிறத கேட்பீங்களா இல்லை இதயம் சொல்கிறத கேட்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் நியூ தாட்ஸ் வித் மீ. அடுத்த வீடியோவில் புதிய சிந்தனை, கொஞ்சம் புன்னகையோடு வரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என்னோடய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.